Hi friends, இந்த வீடியோவில் அடுப்பே யூஸ் பண்ணாமல் 2 ஸ்வீட் பாயாசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்று இளநீர் பாயாசம், இன்னொன்று அவல் பாயாசம். இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி நான் சுகர் ஆட் பண்ணலை, அதுக்கு பதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான plain கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜிஞ்சர் இப்படி எதுவுமே சேர்த்தாத plain கரும்பு ஜூஸ். இதுக்கு பதில் நீங்கள் பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை, தேன் கூட சேர்த்துலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக வழுக்க இருக்க மாதிரி இளநீர் வாங்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியை ஃபுல்லாக ஜாரில் சேர்த்துக்கலாம். 4 ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃபுல் இளநீர். இதில் பாதி சேர்த்து அரைச்சிட்டு நடுவில் தேவைப்பட்டால் மீதி பாதியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சதையும் மீதி இருக்க இளநீரையும் வேறு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான plain கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்துறப்போ பாயாசத்தோட கலர் சேஞ்ச் ஆகாது. நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மாறும். இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக எடுத்து வச்ச அந்த தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். கரும்பு ஜூஸ் டைஜஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். கிட்னிக்கும் ரொம்ப நல்லது. பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். கோகோனட் குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். அவல் பாயாசம் பண்ணுறதுக்கு 3 டீஸ்பூன் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாயாசம் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் 2 டீஸ்பூன் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ண போகிறேன். 4 பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி இருந்தால் கூட முந்திரி சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணின அவல் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கரும்பு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் பட்டை தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலனா சேர்த்த வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுறலாம். அப்போதான் அவல் நல்லா ஊறும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா ஊறிடுச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நட்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அவலை நான் இப்படி பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.